அவ்வளோதான். நல்ல தாரா, நல்ல தாரா. ரஸ்தாலிலே இது முறையான ரஸ்தாலி. சரியானதா இருக்கு பாருங்க. வேற பழுத்து வந்துருச்சு. அமல பேபி, அமல குட்டி ஜாலியா இருக்கு. ஐயா ஜாலியா இருக்கா? சீது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த வாழை மரத்தை ஒரு வழி பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆனால் எங்களை ஒரு வழி பண்ணிடும். வாழை மரத்தை வெட்டினாலே நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரு வழி ஆகிடும். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லையில் வந்துட்டு வாழை மரம் ஒன்று நல்லா தார் விட்டு நல்லா பழுத்துருச்சு. அதை வெட்ட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. இந்த திவிக்கும் நிவிக்கும் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அது என்னங்கிறத விலாகில் ஒன்று ஒன்றா கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாழை தாரை வெட்டணும். அவ்வளோதான். நல்ல தாரா, நல்ல தாரா. ரஸ்தாலிலே இது முறையான ரஸ்தாலி. சரியானதா இருக்கு பாருங்க. வேற பழுத்து வந்துருச்சு. இது இந்த பழம் பழுத்து வந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன் நாம் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் ஒரே ஒரு தார் விட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்னதாக ஆனது. இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இது நல்லா விட்டுருக்கு. அப்படியே வச்சிருவோம். போட்டு வச்சிருங்க, கப்பு சீப்பு போட்டு வச்சிருங்க. அப்புறம் வந்துட்டு நீட்டு சீப்பு போட்டு தலை சீவிர சீப்பெல்லாம் கொண்டாந்து சொல்லி வச்சிருந்தோமா? ஊட்டலாம். வாழைப்பழம் பழுக்க பழுக்கிறதுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கலாம். சாப்பிடுவியா? நீ சாப்பிடுவியா? இது என்னது? இது என்னது? இது ராபனா? நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தாரை வெட்டணும். ஆமா. அடுத்தது இன்னொன்று பாருங்க. இது இன்னும் வந்து பழுக்கல, பெருசாகல. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம மட்டும் கீழே விட்டா முடிஞ்சு எல்லாத்தையும் நிறைவி தள்ளிடலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்துக்கலாம். அதேதான். அது உனக்கு கிடையாது. நம்ம இப்படி எங்கேயோ நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து எப்படி தான் படுன்னு தெரியாது. ட்ரெஸ்லாம் பட்டிருக்கோம் நினைக்கிறேன். என் ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு. இதானா படியில் இருக்காதா? இதோ இருக்கு பாரு. இல்லை தெரியுதா இல்லையா? இதுதான் வாழைத்தண்டு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த வாழைத்தண்டே வெட்டுது. நம்ம தான் வெட்டி தூக்கி போட்டுருக்கோம். மார்க்கெட்டில் வாழைத்தண்டு கூட விற்கும். எல்லாருமே இந்த வாழைத்தண்டை மட்டும் வாங்கிட்டு போவாங்க. அது என்னதுனால அது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நார் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அந்த வந்துருச்சு பாருங்க. அப்போ அப்படியே டீப் லைட் மாதிரி கடிச்சா அப்படியே சொத்தப்பழம் அப்படிமா? சொத்தப்பழம் அப்படி. அவ்வளோதான். நிபி வாயை மட்டும் பார்த்துட்டே இருங்களா? அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ சிரிப்பு தான் வருது உன்னை நினைச்சாவே. எப்படி பார்த்துட்டு இருக்கான் மட்டும் பாருங்க. அப்படியே வாழைத்தண்டை மட்டும் அவன்கிட்ட எடுத்து கையில் காமிங்க. இல்லை என்ன அவனோட ரியாக்ஷனை பார்ப்போம். கொஞ்ச நேரம் இரு, அமைதியோ. வாங்கிக்க. ஐயோ டேய் குடு. என்னோட நிறைய பார்க்குது. எத்தனை சீப்பு? 3 சீப்பு 4 சீப்பு தான் வரும். 1 2 3 4 5 6 சீப்பு இருக்கு. 6 சீப்பு இருக்கு. 6 பேரும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒரு சீப்பு தங்கம். ஆனால் இந்த மரம் வெட்டினதுக்கு அப்புறம் இந்த இடம் வெறிச்சோடி இருக்கு. நிழலா இருந்துச்சு. 2 மரம் வெட்டிட்டோம். நிழலா இருந்துச்சு. ஆமா. வெட்ட குறையுது அப்படியே நிழல்லாம். நிழல் அப்படியே அந்த இல்லை அந்த பலாமரம் வந்து கிளம்புனாதான் கொஞ்சம் நிழல் கொடுக்கும். ஆமா. தண்ணியில் ஒரு அவர் சொன்னாரா இல்லை, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்க போன இடத்துல போயிட்டு ஒரு தண்ணியில் அலசிட்டு வைங்க அடியில் அப்படின்னாங்க. இருட்டில் வைங்கன்னாங்க. பழுத்து இருட்டில் தான் இருக்கணும். அப்போ வந்து நம்ம அலசிட்டு வச்சிருவோம். அலசிட்டு வச்சோன்னா வச்சுங்க, இது பழுக்க வைக்கிறது இந்த பத்தி இதெல்லாம் வச்சு பழுக்க வைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே வைக்க வேணாம். நார்மலாக வச்சாலே பழுத்துரும் இருட்டில். ஆமாம். வாழைத்தாரை வந்து சீப்பு போட்டு வச்சாச்சுங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பு வைக்கிறதுக்கு தண்டை கட் பண்ணுறேன். இதில் உள்ள அந்த நார் தாங்க பிரச்சனையே. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வாழைத்தண்டு. ஆனால் வந்து இந்த நாரை க்ளீன் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கவே மாட்டேன். வாங்கினாலும் பயப்படுவேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்படி தான் இருக்குமா? ஆமாம். ஏன்னா அந்த நார் அந்த இது மாதிரி இருக்காது, பனங்குருத்து மாதிரி. அது மாதிரிலாம் இருக்காது.
அது மாதிரிலாம் இருந்தால் அவன் ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடலாமே. வாழைத்தண்டை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணும்போது நார் நமக்கு நல்லாவே வெளில வந்துடும். இப்போ இந்த விஸ்கை வச்சு நல்லா அடிக்க போகிறேன். அடித்தேன்னா வச்சுங்களேன், இதில் அப்படியே நார் ஒட்டிக்கும். இந்த பாரு, இது எல்லாமே நார் தான். ஆமாம், இதை அப்படியே பிச்சு போட்டுட்டு வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ சூப்பு வைக்கிறதுக்கு குக்கரில் வேக வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை போட்டுப்போம். இது கூட கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு, மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது வேக கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. குக்கரில் வேக வச்சேன் பார்த்தீங்களா அந்த தண்டு, அதை வந்துட்டு நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குக்கரில் வேக வச்ச தண்டு அரைச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நார் வந்துச்சு. ஸோ அதனால் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வதக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்ச சூப்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றி இதே நல்லா கிளறிப்போம். கொத்தமல்லி கொஞ்சம் அது மேலே. அவ்வளோதான், சூப் ரெடி. இப்போ லாஸ்ட்டாக அது கூட நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த வாழைத்தண்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தது. நான் உப்பு வாழைத்தண்டு வேக வைக்கும் போதே போட்டிருந்தேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இதுக்கும் ஓகே, கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுப்போம். சூப்பு சூப்பராக சூப்பு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வரைக்கும் வீட்டில் வச்சதே இல்லை. ஆனால் சூடாக இருக்குது. அப்படி போட்ட உடனே நான் இது சாப்பிடும்போது எனக்கு எந்த ஞாபகம் தெரியுமா வருது, நம்ம திருவாரூரில் குடிப்போம்ல அந்த ரோட்டு கடையில், அந்த மாதிரி. நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கியா? நம்ம வீட்டில் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது, அங்கே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் குடிக்கணும்ல, அதனால தண்ணி ஊற்றிடுவாங்க போல. இது எப்படி தெரியுங்களா இருக்குது, இதில் மிளகு, கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் நான் வேக வச்ச அந்த தண்டு, அது பல்லில் படும்போது நல்லாயிருக்கு. அதோட சேர்த்து கடிக்கும்போது நல்லது. அப்படியே உடம்புக்கு சாப்பிட்ருங்க. சாப்பிடாம வச்சிடாத திவி. சூப்பு பிடிக்கும் உனக்கு, நான் சூடு பண்ணி தரேன். ஏன்னா இங்கே பாரு, 11 மணிக்கெல்லாம் சூப்பு. ஏன் இப்படி தான் குடிப்பாங்க சூப்பு? இப்படி தான் மாமா குடிக்கணும். நம்மளால குடிக்க முடியாது, நீ சுட்டுப்படும். அங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான், தரையை நக்கிட்டு இருக்கான், ஊத்துறான். சூடாக இருக்குது. சூடாக இருக்காம்மா. அதை கடிச்சு சாப்பிடும்போது தான் நீ சொல்லுவ பாரு. கண்டிப்பா அந்த தண்டை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குது.
சூடா இருக்கு, கையில வச்சு என்னால சாப்பிட முடியல. இனிமேல் அப்போ வாழைத்தண்டு வெட்டினா சூப் வச்சிரும். இன்னும் 4 நாளைக்கு வைக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ தண்டு இருக்கு. தண்டு இருக்கா? யாராச்சும் கொடுத்துரு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு, உடம்புக்கும் நல்லது, ஹெல்த். ஆனா ஃபைனலா இந்த எடுத்து வைக்கிறத மறந்துடாதீங்க. எடுத்து வச்சு அதை சூப்ல போடும்போது தான் நல்லா இருக்கும். அப்புறம் ஒன்று இருக்கு, திவிக்கு பிடிச்சது. ஓப்பன் பண்ணுவோமா? பண்ணுவோம். நிவி எழுந்திரிச்சிட்டோம். நிவியா? எழுந்திரிச்சது அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா சூப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள பண்ணி நிவி முடிச்சிருந்தானா அதை பண்ணியிருப்போம். இப்போ தூங்கிட்டு இருக்கானா, சரி அதனால அவன் தூக்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம சூப்பு வச்சிடலான்னு சூப்பு வச்சேன். வாங்கினதுலேருந்து ஒரு ஆளுக்கு தரையிலே காலை நிற்கலன்னா பார்த்துங்களேன், எப்போமா குளிக்கலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ ஃபைனலாக அந்த ப்ராடக்டை பிரிக்க போகிறேன். ஸ்விம்மிங் பூலுங்க. ஸ்விம்மிங் பூல்னு எங்களை ஒரு வழி பண்ணிட்டான். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது. ஃபைனலாக திவிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டோம். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. சின்னது தான் நினைக்கிறேன். சின்னது தான். 2 பேரும் கரெக்டாக இருக்கும். இது இப்போ காத்தடிக்கணுமேடி சித்து. ஆமாம். எந்த பக்கம் இருக்குன்னு பாரு. டோருக்கு பாரு சித்து. இந்த பக்கம் தான். எது கீழ் பக்கம்? இதுதான். இதை ஃபர்ஸ்ட் காத்தடிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சரி, இது வெயிட் பண்ணு. அவ்வளோதான். இதை எங்க அது பிடிக்க முடியாது, அதில் தான் போடணுமா? அதில் தான் போட முடியும். நான் அடித்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பின்னல், அதனால காற்றே ஏறலை. அதுக்கப்புறம் நாங்கள் காரில் இருக்கிற காற்று பம்பை வச்சு தான் அடித்தோம். ஒரு வழியாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? சரி அம்மா தண்ணி பிடிக்கட்டுமா? காற்று அடிக்கிறதுக்குள்ள இவரு எப்பா ஒரு வழி பண்ணிட்டாரு. தாவரம் தண்ணி ஃபுல் பண்ணிட்டோம். இரு தண்ணி ஃபுல் பண்ணிட்டு நீ உள்ள குளிச்சிடலாம். ஃபுல் பண்ணுவோம் சீட்டு. ஃபுல் பண்ணலாம். தலையெல்லாம் குளிக்க வேணாடா, உள்ள போய் குளிச்சிக்கலாம். காலை மட்டும் நல்லா அலசிக்கோ, ஏன்னா மண்ணு உள்ள போயிடும். உள்ளே நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க, ஒரு வாட்டி நம்ம அலசியாச்சு. நிவின் இங்க பாரு, உச்சா மட்டும் போயிடாத. நிவி தங்கம் ஐயோ முடிஞ்சு போ. இன்னைக்கு இத்தனை நாள் அண்ணன் கூட, இன்னைக்கு பெருசு பெரிய கூட. அண்ணனா பாரு, அப்படியே போட்டுரு, ஃபுல் ஆயிடும். உள்ள போட்டுரு. தண்ணி கொஞ்சம் ஸ்பீடா வந்தா நல்லா இருக்கும். இந்த ஸ்பீடு போதும். நறுங்க தங்கத்தை பிடிப்போம். நிவி ஐயோ அதுக்கு பாரு சந்தோஷத்தை. ஜாலியா இருக்கு திவியோட ஆசை. ஓகேவா? ஃபைனலா உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சா? 2 நாளா பிரிக்கணும் வாங்கிட்டு வந்ததுலன்னு சொல்லிட்டே இருக்கான். நேத்துல இருந்து இன்னைக்கு பிரிச்சாச்சு. பாரு அதை பாரு. அது ரியாக்ஷன் பாரு. என்னது அது பாத்தியா ரியாக்ஷன் பத்தியாதா? என்னம்மா அமல பேபி, அமல குட்டி ஜாலியா இருக்கு. அதுக்கு ஐயா ஜாலியா இருக்கா? எப்படி உட்கார்ந்திருக்கு புடிச்சுக்கணும், இல்லைன்னா முடிஞ்சு. அதுதான். நிவி எங்க எழுந்திருக்கிற? ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அப்படியே ஸ்விமிங் பூல்ல குளிக்கணும் போல இருக்கு. எனக்கு இதுல உட்காந்துக்கணும் போல தான் ஆசையா இருக்கு. உட்காந்துக்கணும் இல்ல, அது பெருசா இருக்குல்ல, அதுல போய் குளிக்கணும் தோணுது. சித்து இந்த பால் இந்த அதுக்கு ஜாலியா இருக்கு பாரு. எப்படி அந்த பாலை கடிக்கிறான் பாரான். எப்பயுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் அன்னக்கூடையில உட்கார வச்சு குளிப்பாட்டுவேன், ஜாலியா இருப்பான். இன்னைக்கு பெருசா இருக்கோன்னு அவனுக்கு என்னமா மாதிரி இருக்கு. அழகு மேல ஊத்தாத தண்ணியை மொண்டு. அவன் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கட்டும், நீ ஜாலியா இரு. உன் வேலையை நீ பாருடா, ஏன்னா என்கிட்டயே வர அவ கேக்குறான். எப்படி இருக்கு தங்கம்? திவி நல்லா இருக்கா? ஜாலியா? ஆனா இதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியுது, பட் நாங்கெல்லாம் வந்துட்டு மோட்டர்ல குளிக்கிற சந்தோஷம் ஏன் வேணும், ஆத்துல குளிச்ச சந்தோஷம் அதுதான்டா எனக்கு. இதெல்லாம் பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தோணல. நான் அதெல்லாம் வேற மாதிரி. இங்க இருந்து ஆத்துல அங்க போய் குளிக்கிறதும், ஆத்துல எப்படா தண்ணி வரும்னு பாத்துட்டே இருப்போம். வாய்க்கால தண்ணி வந்தாலும் வாய்க்காலையும் குளிப்போம்.
எப்பா இவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல வினோ. ஓகே இது ரெண்டு இப்படியே குளிச்சிட்டு இருக்கோம். 4 மணி ஆயிடும் போல இருக்கு. இந்த சின்னதை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போயிடணும். வினோ வேற எனக்கு ஆசையா இருக்கு நான் குளிக்கிறேன்டி அப்படிங்கிறான். திவி மட்டும் குளிக்கிட்டோம். இவரை கூட்டிட்டு போய் நான் துவட்டி விட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு லேட் ஆகி எழுந்திரிச்சு வரதுக்கு 3 ஆயிடும். இந்த விளாக் அப்படியே லென்த்தாக போயிட்டு இருக்கோம். இதோட இந்த விளாகை முடிச்சுப்போம். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.